தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து வழி நடத்தும். இந்த காலையில் என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தேவ மனுஷனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை தொடங்கும் போதே அந்த ஆரம்பமே சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ வசனத்தை ஒரு மனுஷன் என்ன செய்யணுமா? இரவும் பகலும் தியானிக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா வாசிக்கணும், அந்த வசனத்தை தியானிக்கணும், அதோட உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்றத நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அன்பான தேவச்சனமே, தாவீதனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சங்கீதத்தை இந்த முதல் பகுதியில் இந்த முதல் 2ஆம் வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற அந்த ஆசீர்வாதம், அவர் பெற்ற அந்த நன்மை. அன்பான தேவ ஜனமே, அவரை போல வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படணுன்றது அவருடைய விருப்பம். ஆகையால் இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் வேதம் குறைவு இருக்கிறதுனால, வேதத்தை வாசிக்காததுனால தான் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுறாங்க, பாவத்துக்கு இடம் கொடுத்துட்றாங்க, சோதனைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, சிக்கி போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கிறதில்ல, வேதத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறதில்ல. ஆனால் எந்த மனுஷன் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறானோ, அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பாக சொல்லுவேன், அவருடைய உள்ளான மனிதன் அல்லாவிட்டால் மனசாட்சி, அவன் பாவம் செய்யும்போது, அவன் தவறான வழியில் போகும்போது, அவன் தப்பானவைகளை பார்க்கும்போது, அவனுடைய மனசாட்சி அல்லாவிட்டால் அவனுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அவனை பாவம் செய்யாதபடிக்கு, தவறான பாதையில் போகாதபடிக்கு அவன் என்ன செய்யணும், எச்சரிக்கிறதா இருக்கும். ஆகையால் தான் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், அன்பான தேவ ஜனமே, விழுந்து போகாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி, நம்ம தேவனுக்காக தொடங்கின இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, இதை தொடர்ந்து நம்ம பிரியமான தேவ ஜனமே முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும். என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தாவீது ராஜா சொல்றாரு, வாலிபன் எதனால் தன் வழிகளை சுத்தமாக்குவான், நம்முடைய வசனத்தை கவனிப்பதனாலே என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தேவ வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. தாவீது சொல்றார், உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் வைத்திருக்கிறதுனால அவைகள் என்னை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. இன்னைக்கு நம்ம அன்பான தேவச்சனமே கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்திருப்போமானா, கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இந்த வார்த்தை நம்மளை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தும். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் என்ன கிடையாதுங்க, வேதத்தை பதைந்து வைப்பது கிடையாது. ஏதோ நம்ம பேருக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வருகிறோம், மற்ற நாள் அன்பான தேவச்சனமே நம்ம வேதத்தை என்ன பண்ணுறதில்ல, கையில் தொடுறது கூட கிடையாது. இன்றைக்கி அநேக கிறிஸ்துவருடைய நிலைமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் ரொம்ப பரிதாபம், ரொம்ப துக்கம், ரொம்ப வேதனை. என்னென்னா, ஆலயத்துக்கு வரும்போது இன்றைக்கி வேதத்தை கூட அநேகர் சுமந்து கொண்டு வர்றதில்லை, வெட்கப்படுறாங்க. இன்றைக்கெல்லாம் மொபைல் கொண்டு வந்துடுறாங்க, மொபைலில் அன்பான தேவஜனமே வேதத்தை பார்க்குறாங்க. அன்பான தேவச்சனமே, நான் ஒன்று சொல்லிட்டேங்களா, இந்த வேதத்தை நீங்கள் சுமந்தா இந்த வேதம் உங்களை சுமக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அன்பான தேவஜனமே, டெக்னாலஜி என்ற பேரில் இன்றைக்கி பிசாசு பலரை அன்பான தேவஜனமே திசை திருப்பி கொண்டிருக்கிறான். ஆகையால் அந்த கூட்டங்களோடு நாமும் போய்
பிரியமான தேவ ஜனமே, என்ன ஆகிடக்கூடாதுங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நான் மொபைலை சுமக்கிறது தப்புன்னு சொல்லலை, மொபைலில் வேதத்தை வாசிக்கிறது தவறுன்னு சொல்ல. ஆனால் வேதத்தை ஆலயத்துக்கு வரும்போது அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், வேதத்தை சுமந்து கொண்டு வர வேண்டும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொன்னால் அது அடையாளம், அதை நாம் சுமந்து கொண்டு வரணும். இப்போ அன்பான தேவ ஜனமே பாருங்கள், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கம்பெனியுடைய அன்பான தேவ ஜன்ம பேட்ஜை ஒருவேளை நீங்கள் கொண்டு போகலன்னா கண்டிப்பாக உள்ளே உங்களுக்கு போகிறதுக்கு என்ன இருக்காதுங்க, என்ட்ரி இருக்காது, ஆக்சஸ் இருக்காது. நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கலாம், ஆனால் அந்த கார்டை கொண்டு போய் அன்பான தேவ ஜனமே என்ட்ரியில் நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு வாசல் திறக்காது, ஆக்சஸ் ஆகாது, நீங்கள் உள்ளே போக முடியாது. ஒரு உலக பிரகாரமான கம்பெனிலேயே அன்பான தேவஜன் உள்ளே போனாலே இவ்வளோ என்ன இருக்குதுங்க, சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அன்பான தேவ ஜனமே, ஆகியால் நம்ம வேதத்தை சுமக்க என்ன பண்ணக்கூடாதுங்க, வெட்கப்படக்கூடாது. ஆகியால் தான் சங்கீதம் 119:11 தாவீது சொல்கிறார், அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால பாவம் செய்யாதபடி அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யுதுங்களா, தடுத்து நிறுத்துகிறது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஒன்று, இந்த வேதத்தை நம்ம இரவும் பகலும் தியானிக்கிறதுனால, அல்லாவிட்டால் உள்ளத்தில் வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா பாவம் செய்யாதபடி தடுத்து நிறுத்தும். நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது, இந்த வேதத்தை அன்பான தேவ ஜனமே நம்ம வாயை விட்டு எடுக்கக்கூடாது. யோசுவா 1:8 வாசித்து பாருங்க. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாது இருக்கட்டும். ஏன்னா அதில் சொல்லப்படுது, இவைகள் பிரியமான தேவ ஜனமே கை கொண்டு நடக்கும்போது நீ செய்கிற எல்லாமே வாய்க்கும் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் செய்கிற எல்லாமே ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணணுங்க, பிரியமான தேவ ஜனமே கை கொண்டு நடக்கணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அவங்க கைட்டு செய்கிற எல்லாமே நஷ்டமாக போகிறதுக்கு, வீணாக போகிறதுக்கு, சாபமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வசனத்தை என்ன பண்ணுறது இல்லைங்க, கை கொண்டு நடக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் யோசுவாவோடு சொல்லும்போது சொல்கிறாரு, ஐயா நீ வெற்றி பெறணும், நீ செய்கிற எல்லாம் வாய்க்கணும்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாது இருக்கட்டும். அதே பொழுது நீ என்ன பண்ணுங்க, தியானின்னு சொல்கிறார். மூணாவதாக, இந்த வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கிறதுனால அதனால் நமக்கு உண்டாகிற நன்மை என்னென்னா, அதே சங்கீதங்களின் புத்தகம் 1:3 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, அவங்க யாராக இருப்பாங்களா, நதியோரத்தில் நடப்பட்ட மரமா, இலை உதிராத செடியாக, தன் காலத்திலே கனி கொடுத்து தான் செய்கிற எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அன்பான தேவ ஜனமே, எளிமையான பாஷையில் சொல்லணும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவாங்கன்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் வெற்றிகரமாக மாறணுமா, ஆசீர்வாதமாய் மாறணுமா, பலருக்கு நீங்கள் பிரயோஜனமாய் காணப்படணுமா, அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், இரவும் பகலும் வாசிக்கிறவளாக இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, நமக்கு பிரச்சனை வரும்போது அல்ல, நம்ம நினைக்கும் போதல்ல, இது நம்முடைய உணவாய் மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனுஷன் சாகாமல் இருக்கணும்னா, ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடையணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சரீரத்துக்கு எப்படி ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறோமோ, நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவ வசனத்தை அன்பான தேவ ஜனமே அனுதினமும் உணவாய் கொடுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அன்பான தேவ ஜனமே நமக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, மத்தேயு 4:4 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். அப்போது நம்ம உள்ளான மனுஷன் பிழைக்கணும்னா தேவ வசனம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுங்க, பிரியமான தேவ ஜனமே வாசித்து அவைகளை கை கொண்டு நடக்கணும். நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் இந்த வேதத்தை நேசிப்பீர்களானால் அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பாக நான் சொல்லுவேன், உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் இனத்திலேயே உங்களை போல ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு துக்கம் என்னன்னா, நம்ம அநேகர் என்ன பண்ணுறது இல்லைங்க, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடித்து விட விரும்புகிறேன். அன்பான தேவ ஜனமே, ஜனவரி 1 ஒரு தேவ மனுஷனை ஒரு விசுவாசி குடும்பத்துக்கு மத்தியான ஆகாரத்துக்கு அழைத்திருந்தார்களாம்.
அன்பான தேவச்சனம் அந்த ஆகாரத்துக்கு அழைத்த உடனே இந்த தேவ மனுஷனும் அந்த 1ஆம் தேதி புது வருஷ ஆராதனை முடிச்சுட்டு மத்தியானம் அந்த விசுவாசி வீட்டுக்கு ஆகாரத்துக்கு போயிருக்கிறார். போன உடனே அவங்க எல்லாமே வெள்ளி தட்டில், வெள்ளி டம்ளரு, வெள்ளி ஸ்பூனு இவைகளை அந்த ஊழியக்காருக்கு கொடுத்து ஆகாரத்தை பரிமாறி இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ஊழியக்காரர் அன்பானவர்களே நன்றி செலுத்தும்படியாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் பிரியமான தேவ ஜனமே ஜெபிக்க கண்ணை மூடும்போது இந்த தேவ மனுஷன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மேஜையில் இருக்கிற ஒரு வெள்ளி ஸ்பூனை எடுத்து அவங்க பைபிளுக்குள்ளே வச்சுட்டு இவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ இந்த விசுவாசிங்க பைபிள் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. வச்ச பின்பு அந்த மேஜையில் இருக்கிறதான என்னங்க தட்டு மற்ற ஸ்பூன் பாத்திரங்கள்லாம் சுத்தமாக்கணும் இல்லையா, சுத்தப்படுத்தும் போது ஒரு வெள்ளி ஸ்பூனு காணும். இப்போ இவங்களுக்கு அன்பான தேவ ஜனமே நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரனை தவிர வேறு யாருமே வரலையே, இப்போ நம்ம ஊழியக்காரன் தானே வந்தாங்க, ஒரு வெள்ளி ஸ்பூனு காணும். இப்போ இவங்களுக்கு சந்தேகம் ஊழியக்காரன் மேலே வந்துடுச்சு. அன்பான தேவ ஜனமே இப்போ இவங்களுக்கு ஊழியக்காரனிடத்தில் போய் ஐயா எங்கள் வெள்ளி ஸ்பூனை நீங்கள் திருநீங்களான்னு கேட்க முடியாது, கேட்குற தைரியமும் இல்லை. ஆகியால் அவர் எங்கே நம்மளை சபிச்சிடுவாரோ தப்பாக நினச்சிக்குவாரோன்னு பயம். இவங்க கேட்காம ஓராண்டெல்லாம் கழிச்சு அடுத்த ஆண்டு மறுபடியும் அவரை ஜனவரி 1ஆம் தேதி உணவுக்கு கூப்பிட்டாங்க. இவர் அன்பான தேவ ஜனமே அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்ட பின்பு அப்போ அந்த விசுவாசிங்க கேட்டாங்களா, ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒரு வார்த்தை கேட்கட்டா அப்படின்னு. அவர் சொன்ன சந்தோஷமாக கேளுங்க ஐயா, போன வருஷம் நீங்கள் வந்தீங்க, சாப்பிட்டு முடிச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி ஸ்பூனு காணையா அப்படின்னு சொன்னாங்களா. அவர் அவங்கள பார்த்து சிரிச்சாராம். சிரித்த உடனே அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, வேத புத்தகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவங்க பைபிளை கொண்டு வந்தால் அந்த பைபிளை திறந்தால் அந்த பைபிளுக்குள்ளே வெள்ளி ஸ்பூன் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த விசுவாசிங்க ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் இவங்க என்ன பண்ணலை, வேதத்தை வாசிக்கவே இல்லை. அப்போ அவங்க வாசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கே அந்த ஸ்பூன் எங்கே இருந்திருக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு ஆண்டு முழுமையும் வேதத்தை வாசிக்கவே இல்லையா. இன்றைக்கி இப்படியும் அநேக கிறிஸ்துவங்க பரதாபமாக அன்பான தேவ ஜனமே வேதத்தையே தொடாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆகையால் நீங்கள் நல்லா இருக்கணும்னா, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். நீங்கள் ஆதியாகமம் 18:17 வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுது, ஆபிரகாம் அவர் மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய எதிர்காலம், ஆவிக்குரிய ஜீவம் எல்லாவற்றுக்கும் அன்பான அஸ்திவாரம் எதுனா இந்த வேத புத்தகம் தான். இது இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆகையால் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் வேதத்தை வாசிக்கலை, வேதத்தை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு வரல அப்படின்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம், வெட்கப்படாதீங்க. யார் மனுஷனுக்கு முன்னால் இயேசு தேவன் என்று ஒத்துக்கிறாங்களோ அவர்களே பிதாவுக்கு முன்னால் இயேசுவும் என்னுடையவர்களை ஒத்துக்கொள்வார். உலகம் நம்மளை குறித்து என்ன சொல்லுதுன்னு கவலைப்படாதீங்க. நம்ம வேதத்தை சுமந்தா வேதம் நம்ம சுமக்கும். இதை நீங்கள் வாசித்தா நீங்களும் உங்களுடைய சந்ததியும் தலைமுறை நல்லா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்த இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பேன், ஆலயத்துக்கு வரும்போது வேதத்தை சுமந்து கொண்டு வருவேன். இந்த வேத வசனத்தின்படி எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை பேரு பேரா நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய பொருளாதார வாழ்க்கை, அவருடைய சரீர பிரகாரமான தெய்வீக சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை தொட்டு ஆசீர்வதித்து குறைகளெல்லாம் நிறைவாக்கும்படியாக
ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வசனத்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்தார்களோ அவளை தொட்டு ஆசீர்வதியும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும். யாரெல்லாம் இன்னைக்கு தீர்மானம் பண்ணி இனிமே நான் தேவனுக்காக வேதத்தை வாசிப்பேன், வேதத்தை சுமப்பேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு அதுக்குரிய திராணியும் பலனையும் தேவன் தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, பூர்ண சமாதானத்தை தாரும், குறைகளெல்லாம் நிறைவாக்கும், அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவ ஜனமே, இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நினச்சா கீழே எங்களுடைய யூடியூப் சேனலில் பிரியமான தேவ ஜனமே எங்களுடைய தொலைபேசி எண் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களோடு அணுகலாம். அடுத்தது உங்களுக்கு ஜப குறிப்பு இருந்தால் நீங்கள் தொலைபேசியின் வழியாக எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.